விருதுகள் பெறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள். தந்தை பெரியார் விருதை திருமிகு பாப்பம்மாள் பெற்றிருக்கிறார். அவர் உடல்நிலை காரணமாக அவரால் வர முடியல என்றாலும் அவருடைய சார்பில் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் அந்த விருதை பெற்றிருக்கிறார். பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினவங்களே பெண்கள் தான். அந்த வகையில ஒரு பெண் பெறுவது மிக மிக பொருத்தமானது. கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து கழகத்தில் தொண்டவா சேர்ந்து கழக நடத்தின எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து 108 வயசுலேயே கழகத்துடைய அடையாளமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய அடையாளமாக திருமிகு பாப்பம்மாள் அவர்கள் விளங்குகிறார். அடுத்து பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருதயம் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை இணைச்சு 1964 கழகத்துக்கான தன்னோட தொண்டை தொடங்கினார் நம்முடைய ராமநாதன் அவர்கள். மொழிப்போர்ல கலந்துகிட்டார். 1976ஆம் ஆண்டு மிசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்ததோடு கழகத்தோட எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்து தியாகத்தோட அடையாளம் தான் நம்முடைய ராமநாதன் அவர்கள். தலைவர் கலைஞர் பெயரிலான விருதை தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்றும் என்னால் திராவிட ஆழ்வார் என்றும் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள் பெற்றிருக்கிறார். இதயத்தோட ஒரு பக்கத்தை கலைஞருக்கு இன்னொரு பக்கத்தை ஆழ்வார்களுக்கு அர்ப்பணிச்சவர் நம்ம ஜெகத்ரட்சகன் அவர்கள். பள்ளி காலத்தில் இந்திய எதிர்ப்பு போரில் பங்கெடுத்தவர். கல்லூரி காலத்தில் பெரியாரை சந்திச்ச காரணத்தினால கல்லூரியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். அதனாலதான் இத்தனை கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை ஜெகத்ரட்சகன் தொடங்கினாரா என்பது நமக்கு சந்தேகமா இருக்கு. கல்வி நிலையங்கள் இலக்கிய பணிகள் எது இருந்தாலும் அரசியலையே முழுமூச்சா கொண்டு கலைஞரே சரணம்னு பணியாற்றும் கலைஞருடைய பக்தர் இவர். எத்தனையோ சோதனைகள், மிரட்டல்கள், நெருக்கடிகள் அவருக்கு வந்துச்சு, இன்னும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அச்சம் இல்லாமல் யாரோடும் சமரசமாகாம கழகமே துணை கம்பீரமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள். அதனால அவருக்கு கலைஞர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மொழி போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்காக பள்ளி மாணவராக கைது செய்யப்பட்டவர். பள்ளியில படிக்கும் போது மரபு கவிதைகளை எழுதுற அளவுக்கு திறன் அவருக்கு இருந்துச்சு. உணர்ச்சி மிக்க கவிதைகளை தீட்டி வரக்கூடியவர். இது எல்லாத்தையும் விட தொலைக்காட்சி விவாதங்கள்ல சிங்கமன சீறி கழகத்தோட கொள்கைகளை நிலைப்பாடுகளை நிலைநிறுத்துவார். புரட்சி வாதங்களை வைக்கக்கூடிய அவருக்கு புரட்சி கவிஞர் விருதை வழங்கி இருக்கிறோம். அடுத்து பேராசிரியர் விருதை என்னுடைய இனிய தோழன் வி.பி. ராஜன் பெற்றிருக்கிறார். 1969ஆம் ஆண்டு தன்னுடைய கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற படிப்பகம் தொடங்கினவர் வி.பி. ராஜன். 1972ஆம் ஆண்டு முதல் கழகத்தில் தீவிரமாக பணியாற்றினவர். 1980களில் நான் இளைஞரணியை வழிநடத்த தொடங்கின காலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார். மேடைகள் ஏறினா எதிரிகளுக்கு பிபிஏ எகிர வைப்பார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு புலிக்குட்டின்னு பேர் வச்சு அழைத்தார். அவருக்கு இனமான பேராசிரியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து என்னுடைய பேரிலான விருதை ஒன்றிய முன்னாள் அமைச்சர் என்னுடைய அருமை சகோதரர் எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார். 1962ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தஞ்சை தொகுதியில போட்டியிட்டப்போ பள்ளி சிறுவனாக இருந்து உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் என்னுடைய அருமை சகோதரர் பழனிமாணிக்கம் அவர்கள். மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவர். மாணவர் திமுகவில் இணைந்து வேகமாக பணியாற்றியவர்.
6 முறை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சர், பல்வேறு பொறுப்புகள் மூலமா கழகத்துக்கு பெருமை சேர்த்த பழனிமாணிக்கம் அவர்கள் எனது பெயரிலான விருதை பெறுவது எனக்கு பெருமையா இருக்கு. விருது பெற்ற அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பில், கழக அமைப்புகளின் சார்பில், கழக உடன்பிறப்புகளின் சார்பில் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களை பார்த்து எங்களுக்கே விருது கிடைச்சது போல மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டுதோறும் விருதுகள் வழங்குகிறோம் என்றாலும் இது கழகத்தோட புகழ விழா ஆண்டில் வழங்கப்படும் விருது என்பதால இதுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு. உங்களை போன்றவர்களுடைய உழைப்பால் தான் கழகம் இந்த உன்னதமான இடத்துக்கு வந்திருக்கு.